கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த வாரம் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளும் சிறப்பான முன்னேற்றமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைய போகுது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே யோசித்து முடிவு பண்ணால் நல்லதொரு பயன்களை பெறுவீங்க. திடீர் மாற்றம் வரும், ஆனால் அது நல்ல திசையை நோக்கி நகரும். நீங்கள் விரும்பிய வேலைகளில் சிறப்பான உயர்வையும் சிறப்பான நன்மையும் பெறணும் அப்படின்னா நீங்கள் கடுமையாக உழைச்சா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நன்மையை பெறுவீங்க. புதிய மனிதர்களின் சந்திப்பு உங்களோட வாழ்க்கையில் நல்லதொரு உயர்வையுமே கொடுக்கும். புதிய திட்டங்களை சரியாக வழிவகுத்து செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. கும்பம் ராசி அன்பர்களே, குறிப்பிட்ட ஒவ்வொரு கால இடைவெளியிலுமே கிரக பயிற்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு கிரகமுமே அதோட பயிற்சி நடக்கும்போது இந்த 12 ராசிக்குமே தாக்கங்களும் மாற்றங்களும் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. நேரம் எவ்வளவு நல்லா இருந்தாலும் சரி, இந்த ஒரு சின்ன விஷயம் கிரக அமைப்பு அப்படிங்கிறது பெரிய மாற்றத்தை கொடுத்துட்டு போயிடும். அந்த வகையில் இந்த கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை அமைப்பு என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் முழு நன்மைகளையும் பெற முடியும், எந்த இறைவனை நீங்கள் வழிபடுவதால் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற முழுமையான தகவலையும் அதற்கேற்ற பரிகாரத்தையும் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வை பெறணும் அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடை செய்வதால் இந்த ஒரு விஷயத்தை அடைய முடியும். அதே போல் சனிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடை செய்வதால் நல்ல ஒரு உயர்வையும் மேன்மையும் பெற முடியும். கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை செய்யுங்க, நன்மையை பெறுவீங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்யும்போது உங்கள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு கூட செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களை சேரும், சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா நன்மையும் உங்களுக்கு வர உங்களுக்கு வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா வகையிலையும் சிறப்பான முன்னேற்றம் வரணும், எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சுய ஜாதக கணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றத்திற்கு இது நிச்சயமாக உதவியாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவறவிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கிரக அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த ஒரு அமைப்பு என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த சனி பகவானோட பரிபூர்ண ஆசையுமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் சனிக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானை தொடர்ந்து வழிபடுங்க. அதே போல் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு சாதத்தை எடுத்து காகத்துக்கு உணவாக வைங்க. இது சிறப்பான ஒரு பரிகாரம். இது நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, நன்மைகள் பல சேருவதை நீங்கள் கண்கூட காண்பீங்க. ஏன்னா நீங்கள் சனி பகவானின் பரிபூர்ண அருளையுமே பெறக்கூடிய வாய்ப்பை இந்த ஒரு விஷயம் ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் பாருங்கள், நிறைய பின்னடைவு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த பிரச்சனை எப்போ நம்மளை விட்டு தீரும், ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் எல்லோருக்கும் நல்லது மட்டுமே செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க. அநீதிக்கு எதிராக செயல்படுவீங்க, நீதிக்கு உண்மையாக உழைக்கக்கூடியவங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கும் கிரக நிலையால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் இந்த வாரம் பாருங்கள், ஏதாவது புதிய முயற்சிகளை பெரிய அளவில் முதலீடு போட்டு செய்கிறீங்க அப்படின்னா அதை யோசித்து செய்யுங்க. அதுவும் புதிய முயற்சிகளை யோசனை இல்லாமல் எடுத்தமோ கவுத்தமோன்னு செய்யாதீங்க. பேராசைக்கு இடம் கொடுக்காதீங்க. இப்போ நேரம் ரொம்பவுமே நல்லா இருக்குது, அதனால் கவனமாக எல்லா விஷயத்திலுமே இருக்கணும். நேரம் நல்லா இருக்கும் பொழுது தான் நம்ம ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகளில் யாராவது பெருசாக பிரச்சனை ஏற்படுத்திடுவாங்க, அதனால தான் யோசித்து செய்யுங்க. முற்றிலும் இந்த வாரம் தவிர்க்கிறது நல்லது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நார்மலாக சுபமாக நடக்கும், பெரிய அளவுக்குள்ள பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆனால் அதே போல் கொஞ்சம் செலவுகளும் இருக்கும். அது நீங்கள் அனாவசியமான செலவுகளாக வராமல் பார்த்துக்கிறது உங்கள் பொறுப்பு. செலவு செய்யும்போது எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத பிரித்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டு செய்யுங்க. தேவைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தேவையில்லாத அத்தியாவசியத்தை தவிர்த்துடுங்க. அரசாங்க காரியம் நல்லபடியாக நடக்கும். வழக்குகளில் கொஞ்சம் நிதானமான போக்கு உருவாகும். சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும்.
முக்கியமாக இந்த கும்பராசிக்காரங்க கோபத்தை குறைச்சிக்கோங்க, விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. இந்த சங்கடம் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட பணிகளில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தணும். சக பணியாளர்கள் கிட்ட பழகும் பொழுதும் ரொம்பவுமே எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். அதுவும் அரசு அதிகாரிகள் கிட்ட நீங்கள் உங்களுக்கான ஏதாவது வேலைக்காக சொல்லி வச்சிங்கன்னா அதை இப்போ கொஞ்சம் ஒத்தி வைங்க. அதிகாரிகள் கிட்ட பேசும்போது பதற்றம் இல்லாமல் பேசுங்க. சிலருக்கு இதனால் விரும்பத்தகாத இடமாற்றங்கள் கூட வரலாம். நீங்கள் எதிர்பார்த்த சில சலுகை கொஞ்சம் தள்ளி போகும். வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும். ஓரளவுக்கு திருப்தி தரும் அமைப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் ஏதாவது கடை வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா உங்கள் கடையை இருக்கிற இடத்துலேருந்து மாற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த முயற்சிகளுமே கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு இருக்கும். புகுந்த வீட்டு உறவினர்கள்கிட்ட ஏற்பட்டிருந்த கசப்பான உணர்வுகள் நீங்கி உறவுகள் சுமூகமாக மாறும். நீங்கள் பெரும்பாலும் இந்த சண்டை சச்சரவுகளில் ஈடுபட மாட்டீங்க. வரக்கூடிய பிரச்சனையை தீர விசாரித்து தான் எந்த ஒரு முடிவு எடுப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் மற்றவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்காதீங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை பிறக்கும் அப்படின்னா நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசி அதிபதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வாரம். ராசியில் உள்ள ராகுக்கு குரு பார்வையும் கிடைக்குது. இதனால் பாருங்கள், நல்ல ஒரு வாக்கு வன்மை அதிகரிக்கும். எதிர்பார்த்த எல்லா வகையிலுமே நல்ல ஒரு வருமானம் உண்டாகும். வராது அப்படின்னு நினச்ச கடன் கூட விரைவில் வசூலாகும். பணவரவு தாராளமாக இருக்கும். வீடு வாகனம் இது வாங்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் கொஞ்சம் அதிகரிக்கும். சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு புதுசாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டுக்கு மாறி போகலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதுவும் ஒரு சிலர்லாம் மாறி குடியும் போவீங்க. அடமான சொத்து அடமான நகையை மீட்பதற்கான வாய்ப்பு உருவாகும். அதே போல் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட அனுசரணையாக நடந்துக்கோங்க, கோபத்தை குறைச்சிக்கோங்க. இப்படி இருந்தால் வீட்டில் நிம்மதியான சூழல் உருவாகும். மகிழ்ச்சி சீராக இருக்கும். அதிகார பதவியில் இருக்கிறவங்க இப்போ உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. முயற்சிகளில் அவசரம் காட்டாமல் யோசித்து செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெறலாம். அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு தொழிலில் சிக்கலை ஏற்படுத்தாதீங்க. உண்மையாக உற்சாகமாக உழைச்சா நன்மையை பெறலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. கூட பிறந்தவங்க திருமணத்தை நீங்கள் நடத்தி வைக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. அதே போல் சனிக்கிழமையில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுங்க. நன்மைகளையோ நல்ல ஒரு உயர்வையோ நீங்கள் கட்டாயம் பெறுவீங்க. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் போன வாரம்லாம் பாருங்களேன், நிறைய யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுருப்பீங்க. ஆனால் அதில் நன்மை பிறந்திருக்காது. நிறைய பிரச்சனை தான் வந்திருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நீங்கள் யோசித்து சிறப்பாக செயல்படுற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்ல ஒரு உயர்வு மேன்மை உண்டாகும். ஏன்னா சிந்தித்து செயல்பட்டால் நன்மையை பெறக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உறவுகளிடையே இருந்த இக்கட்டமான சூழல் மாறிடும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை பலமுறை யோசித்து செயல்படுத்துங்க. அதே போல் கூட பிறந்தவங்க கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் வரும் அப்படின்னு சொன்னலையா, இப்போ சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு மேன்மையான வாய்ப்பும் இருக்குது. அதனால் நீங்கள் பெரும்பாலும் நிதானத்தை கடைபிடிச்சு ஆகணும். கோபத்தை தவிர்த்தா பெரும்பாலும் நன்மையை நீங்கள் பெறலாம். குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்கள் பொருளாதாரத்தில் மேன்மை, நல்ல ஒரு முன்னேற்றம், எதிர்பார்த்த சலுகை இது எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இழுபறியாக இருந்த வேலை கூட நல்லா சுமூகமாக நடக்கும். புதிய வாய்ப்புகள் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு கூட பாருங்கள் புதிய பொறுப்பு கிடைக்கும். அதே போல் அனாவசிய செலவுகளை தவிர்த்துடுங்க. அத்தியாவசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே போல் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாதீங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பொருளாதாரத்தில் மேன்மை உண்டாகும். வருமானம் சீரான முன்னேற்றத்தை தரும். இழுபறியாக இருந்த வேலை கூட பாருங்களேன் இப்போ நல்லபடியாக முடிவுக்கு வந்துடும். தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். வேலை தேடக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு, பதவியில் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். புதிய வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். அதே போல்
நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, புதிய முயற்சிகளில் ஈடுபட்டால் நன்மையை பெறலாம். ஆனால் கவனமாக இருக்கணும். அரசாங்கத் துறையிலிருந்து எதிர்பார்த்த அனுகூலம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும். பேச்சின் மூலம் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்திக்காதீங்க. நிதானத்தை கடைபிடிங்க. கும்பராசி அன்பர்கள் அனைத்து வகையிலுமே யோகம் பெறக்கூடிய அமைப்பு இறைவனின் அருளால் கிடைக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். அதே போல் அனைத்து ராசிக்குமே நம்மளோட சேனலில் இந்த வார பலன் போட்டிருக்கோம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்ற ராசியாக இருந்தால் அவங்களுக்கு அந்த ராசியை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.